வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். காலையில நம்ம சூரியன் பலம் குறைந்தால் அதை பலம் பெற வைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல் பரிகாரங்கள் நான் சில சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த பாவ கிரகங்கள் லிஸ்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு சுப கிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் சூரியன், இந்த ஒளி கிரகங்கள் மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது சந்திரனை பத்தி பார்ப்போம். சரிங்களா? சந்திரன் மனோகாரகனான சந்திரன், இவர் உங்க ஜாதகத்துல 6, 8, 12 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல அவரு மறைஞ்சிருந்து வலிமை குன்றிய நிலையில தேய்பிறை சந்திரன் ஆயிருக்கிறாரு உங்க ஜாதகத்துல. அப்படி இல்லைன்னா ராகு கேதுகளோட சேர்ந்து கிரகணம் ஆகியிருக்கிறாரு, சனியோட ரொம்ப க்ளோஸா இணைஞ்சு கெட்டு போயிருக்காரு. அப்படின்னா சந்திரனை பலப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சௌந்தரிய லகரி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வாங்கி நீங்க திங்கட்கிழமை நீங்க அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது போக நல்ல வளர்பிறை பௌர்ணமி, சந்திரன் முழு பௌர்ணமியா வர்ற டைம் இருக்குல்ல, ஃபுல் மூன், அந்த நேரத்துல நீங்கள் சந்திர வழிபாடு, அந்த முழு நிலாவை வழிபாடு செய்து அங்கேயே அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். இது நிறைய பேருக்கு நான் சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு. சரிங்களா? தாயார் உடல்நலம் பாதிக்கப்படாம இருக்கிறது, அவங்களுக்கு அந்த உடல்நிலை மேம்பட்டு வர்றது, இதெல்லாம் பார்க்க முடியுது நிறைய இடங்கள்ல. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. மனக்குழப்பம், சந்திரனோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன? தாயாரை தான் கை வைக்கிறது, அப்புறம் மனக்குழப்பம் ஆகிறது, மனச்சிதைவாகிறது. சரிங்களா? ஸோ இந்த சந்திரனை பலப்படுத்துறதுக்கு இதுதான் ஒரு அருமையான பரிகாரம். திங்கட்கிழமை நவகிரகங்கள் இருக்கிற சந்திர பகவானுக்கு பச்சரிசி தானமாக கொடுத்து அவருக்கு நெய்வேத்தியம் வைத்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றம் தெரியும். இந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிறது யூடியூப்ல பாட்டாவே இருக்கு. அதையும் எடுத்து நீங்க ஒழிக்க செய்யலாம். உங்க வீட்டுல நீங்க போட்டு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை சந்திர ஓரையில அதை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா நாள்லையும் சந்திர ஓரை வரும்போது அந்த பாடல் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் சந்திரன் பலகீனமா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த பலப்படுத்துறது. சரிங்களா?